வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு தவம் என்கிற ஒற்றை சொல் குறித்து சிந்திக்க தருகிறார். வாருங்கள் கேட்போம். தவம் என்பது என்ன என்றால் கண்மூடி கிடப்பது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். தவம் என்பது அது மட்டுமே அல்ல. ஆனால் இப்பொழுது தவம் என்பது என்ன என்று சொல்லப்படுகிறது அல்லது எதுவெல்லாம் ஆசை காட்டி போதிக்கப்படுகிறது என்றால், தவம் என்பது ஒருவருடைய ஆற்றலை, மாயாஜாலங்களை எல்லாம் பெருக்கிக் கொள்வது, தன்னுடைய புகழை, செல்வாக்குகளை எல்லாம் உயர்த்தி கொள்கிற அந்த நிலைக்கு இந்த தவம் பயன்படும் என்று யோக பயிற்சியினை போதிக்கிற ஒரு காலமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் வேதனைப்படுகிறார். தவம் என்பது வெறுமனே கண்ணை மூடி கொண்டு இருப்பது என்பது அல்ல. தவம் என்பது இந்த பேராற்றல், பேரறிவோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு புலன்களை 5 புலன்கள் மூலமாக ஈடுபடுகிற இந்த வாழ்க்கை முறையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அதனை நெறிப்படுத்தி ஒழுக்கம், கடமை, அறம் என்கிற அந்த அறநெறிகளை பாதுகாத்து தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையினை வகுத்து கொள்கிற ஒட்டுமொத்த வாழ்க்கை முறைதான் தவம் என்று சொல்லுகிறார். தவம் என்கிற அந்த வாழ்க்கை முறையை கற்பிப்பதற்காகத்தான் தான் எளிய முறையிலே தவ முறையையும் எளிய முறையிலே உடற்பயிற்சியையும் அதற்கெல்லாம் மேலாக தற்சோதனை முறையையும் வகுத்து தந்திருக்கிறேன் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி குறிப்பிட்டு, அந்த முறையிலே தவம் பயின்று நம்முடைய வாழ்க்கை நலத்தையும் தனி ஒருவனுடைய மன நலத்தையும் மனவளத்தையும் போற்றி பாதுகாப்பதற்கும் பிற்பாடு அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கும் பயன்படும் வகையிலே தன்னுடைய வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்வதற்கும் பயன்படுகிற ஒரு முறைதான், நெறிமுறைதான் யோக முறை, தவமுறை என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி குறிப்பிடுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.